தெய்வத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் 40 நாட்களுக்கு முன் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். புனித கன்னிமரியும் சூசையும் இயேசுவை ஆலயத்தில் ஒப்புக் கொடுத்து புனித நாளை இன்று நினைவு கூறுகிறோம். இயேசு அன்று வெளிப்படையாக சட்டத்தை நிறைவேற்றினார். அதே வேளையில் அவர் பற்றுறுதியுள்ள மக்களை சந்தித்தார். தூய ஆவியின் ஏவுதலால் இறையடியார்களாகிய முதியவர் 2 ஆலயத்திற்கு வந்து அவரை ஆண்டவர் என அறிந்து மகிழ்ச்சியுடன் உலகிற்கு எடுத்துரைத்தனர். நாமும் அதுபோல தூய ஆவியினால் ஒன்று கூடி கிறிஸ்துவை சந்திக்க இறைவனின் இல்லம் செல்வோம். அவர் மகிழ்ச்சியோடு வரும் நாள் வரை அப்பத்தை பிற்கும் போதெல்லாம் நாம் அவரை கண்டு அறிந்து கொள்வோம். ஜெபிப்போமாக. ஒளியின் ஊற்றும் பிறப்பிடமான இறைவா, எல்லா மக்களையும் இருளில் இருந்து விடுவிக்கும் ஒளியான இயேசுவை நீதிமானாகிய சிமியோனுக்கு என்று வெளிப்படுத்தினீர். உலகின் ஒளியாம் உம் திருமகன் இயேசுவை குறித்து காட்டும் இத்திரிகளை ஆசிர்வதித்தருளும். இவற்றை கைகளில் ஏந்தி செல்லும் நாங்கள் நன்மையின் நெறியில் நடந்து என்று மழையா ஒளியாம் உம்மிடம் வந்து சேர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை சந்திக்க மகிழ்வுடன் செல்வோமாக.
ஒளியாவா, நீதியின் பாதையின் சுடராவா, நீயே எங்கள் ஒளியாவா, நீதியின் பாதையின் சுடராவா, இவள் நாங்கள் போற்றிட இறைவா உம்முடையதா. இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் கிறிஸ்துவே, இரக்கமாயிரம் கிறிஸ்துவே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆசிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையை தமதாக்கிக் கொண்ட உம் திருமகனில் உமது மாட்சியை கண்டு உம்மை போற்றுகின்றோம். அவர் கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சியை கொண்டாடும் நாங்கள்
தன்னலத்திலிருந்து விடுதலை அடைந்து உமக்கே உரியவர்களாய் என்றும் வாழ செய்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலவும் சலவை தொழிலாளியின் சவர்க்காலத்தை போலவும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலவும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலவும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயலுக்காய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபையானது ஆண்டவரை காணிக்கையாக கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயர்களில் இந்நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். காணிக்கை அன்னை திருவிழா, ஆண்டவர் கோவிலுக்கு முதலாக வந்த திருவிழா என்று பல்வேறு நாடுகளில் பல்வேறு பெயர்களில் இந்த திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவிழா நமக்கு குறித்து காட்டுகின்ற செய்தி என்னவென்று பார்த்தோம் என்றால், அநீதிகளையும் தீமைகளையும் எதிர்த்து போராடுகின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். விடுதலை பயண நூல் அதிகாரம் 13 இறைவசனம் 2 பார்த்தோம் என்றால்,
தலையீடுகள் எல்லாம் எனக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும், அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று யாவே இறைவன் மோய்சன் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டார். அடுத்து மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது விலங்குகளாக இந்த மண்ணுலகத்தில் பிறந்த எதுவுமே முதற்கனி இறைவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய, அர்ப்பணிக்கப்பட வேண்டிய ஒரு கனியாக பலியாக இருந்தது. எனவேதான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தலையீராக இருந்ததன் காரணமாக எருசலேம் தேவாலயத்திலே அவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க அன்னை மரியாவும் சூசையப்பரும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பாலகனை எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்து வந்தார்கள். இவ்வாறு அவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து மீண்டுமாக அவரை பெற்றுக்கொள்வதற்காக 2 புறா குஞ்சுகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்நாளிலே சிமியோனும் அன்னாவும் நமக்கு அறிவுறுத்துவது, இவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இந்த மண்ணுலகத்தில் வலம் வரப்போகின்றார், பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்க போகின்றார் என்று அறிவுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் தீமைகளை எதிர்ப்பதும் அநீதிகளை தகர்த்தெரிப்பதும் நீதியையும் நேர்மையையும் உண்மையையும் நிலைநாட்டுவதுமாக இருந்திருக்கின்றது. எனவேதான் பலருடைய வீழ்ச்சிக்கு இவர் காரணமாக இருக்க போகின்றார். இந்த யூதர்களும் மறைநூல் அறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் எதையெல்லாம் கோலோச்சி பிடிக்கின்றார்களோ அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஆண்டவர்களுடைய அந்த திருவுளத்தை முழுமையாக இந்த மண்ணுலகத்தில் நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதராக, மீட்பராக, மெசியாவாக இருப்பார் என்று தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட சிமியோன், அன்னா அங்கு கூடியிருந்த மக்களுக்கு அறிவுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபை என்றால் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சகோதர சகோதரிகள் என்றால், அவருடைய பிள்ளைகள் என்றால் அநீதிகளை எதிர்க்கின்றவர்களாகவும் அக்கிரமங்களை தகர்த்தெறிகின்றவர்களாகவும் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபை அநீதிகளை தகர்த்தெறிந்த திருச்சபையாக, நீதியை நிலைநாட்டிய திருச்சபையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இது இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபையாக இருக்க முடியாது. எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருச்சபையில் நீதியையும் உண்மையும் நேர்மையும் நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதை நாம் ஒவ்வொருவரும் செய்ய முன்வர வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும், நமது குடும்பங்களும் குட்டி திருச்சபையாக இந்த மண்ணுலகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் நிலைநாட்ட விரும்பிய அந்த இறையாட்சியின் விழுமியங்களை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் உண்மைக்கு சான்று பகர்வோம், நீதியை நாம் தூக்கி பிடிப்போம். ஆமென். பெற்றுக்கொண்டு நிலத்தில் உள்ள மனிதர்களின் பயணமான தப்பத்தை மூக்கு போடிக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவனே என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, துளரிமை போற்றுகிறோம். அந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதர்களுக்கு இந்த ரசத்தை மூக்கு போடுகின்றோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவனை என்று வாழ்த்து பெறுவாராக.
அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கம் மிகுந்த இறைவா, உலகம் வாழ்வு பெறவும் திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானீரே. அவரது இறுதி அர்ப்பணத்தை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் அளிக்கும் காணிக்கைகளை கருணையுடன் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருச்சட்டத்தை நிறைவேற்ற உம் திருமகன் கோயிலில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்நிகழ்ச்சியில் அவரை காண காத்திருந்த ஆன்றோருக்கு அவர் தம்மையை வெளிப்படுத்த திருவுளமானீர். இவ்வாறு நேர்மையான மனத்துடன் சந்திக்க ஏக்கத்தோடு தேடும் அனைவரும் இருளகற்றும் ஒளியாம் உம் திருமகன் வழியாக உம்மை கண்டுகொள்வார்கள் என்ற உறுதியை அளித்தீர். இதனால் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொண்ட நாங்கள் நீதிமான்களாகிய எங்கள் முன்னோர் புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரா வருபவராசை பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை, இந்த பலியை தங்களுடைய இல்லங்களிலிருந்து இயலாமையின் காரணமாக கண்டு ஜெபிக்கின்ற உடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இந்த பலியின் வழியாக அவர்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை நீதாமை நன்கு அறிந்து அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும், நலன்களையும், ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்தும் ஆர்வம் என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தாருள். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் ஒன்றாய் கலந்தவர்களுடன் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருவுடலும் இரத்தமும் எங்களுக்கும் தன்னைக்கு உள்ளாக்காமல் மது பரிவிரகத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்தின் மறுமருந்தாக அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்த முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமேன். தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும், உனை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனந்தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எங்கள் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உனை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடு மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும், அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உயிரின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உனை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா
தேடும் அனுதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். ஜெபம். மூவர் இறைவா, வெளியிலுடைய தேர்ந்தெடுத்து வருடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். புது மாட்சிமை விளங்க, புது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான சகோதரிகளையும் ஊழியர்களையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தார். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொள்ளுகிறோம். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை கையில் ஏந்துவதற்கு முன் சாவுதில்லை என்று சிமியோனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றினீர். இத்திருவர் சாதனத்தில் உம்மை அனுபவிக்கும் நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்வில் உம்மை சந்தித்து உம்மில் இணைந்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. குலமல
பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே